Yeshua HaMashiach. Jesus Christ is our Messiah. Yeshua HaMashiach. He's the roaring Lion of Judah, and He's holy. He is Lord. Yeshua HaMashiach. Jesus Christ is our Redeemer.
Shall we bow our heads in a moment of prayer? நாம் ஜெபிப்போம், தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Father, in the mighty name of Jesus Christ of Nazareth, we give you thanks and praise for this wonderful day. இந்த அருமையான நாளுக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உமக்கு துதியையும் நன்றியும் சொல்கிறோம் பிதாவே. We rejoice in your presence, for you are worthy to receive glory, honor and praise. நீரே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஏற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறபடினாலே உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நாங்கள் களி கூறுகிறோம் அப்பா. Even now we pray that the covering protection of the living God will be upon everyone listening to the sound of our voice. ஜீவனுள்ள தேவனின் மூடி மறைத்து பாதுகாக்கும் பாதுகாப்பு இப்பொழுது எங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரிடமும் காணப்படட்டும் என இப்பொழுது வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. May the words of our mouth and the meditations of our heart be acceptable in your sight, O Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. Cleanse and cover us as vessels of clay under the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடி மறைக்கப்பட்ட பாத்திரமாகிய எங்களை பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். Teach us, blessed Holy Spirit, what we need to know to live in the center of your will. உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வாழ்வதற்கு நாங்கள் என்ன தெரிந்து இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். And we vow the glory, honor and praise will only be yours. ஆண்டவரே, துதி கனம் மகிமை எப்பொழுதும் ஒருவருக்கு மாத்திரமே உரித்தாகுக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். And amen. We're going to continue learning about how wisdom, when it operates in a man's life, produces great and grand benefits in the life of the man. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஞானமானது செயல்படும் போது அது எப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே பெரிதான அரிதான ஆதாயங்களை அல்லது பலன்களை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். The first benefit we learned was how wisdom is the master key to unlock for us all the treasures of life. ஜீவியத்தினுடைய சகல பொக்கிஷங்களையும் திறக்கக்கூடிய திறவுகோலாக தேவனுடைய ஞானம் இருக்கின்றது. அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதே நாம் பெற்றுக்கொள்ளும் முதல் பலன். Especially we went to the book of Colossians chapter 2 and verse 3 and we read about how everything that God is and everything that God has is found in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் யாராக இருக்கிறார், அவரிடத்திலே என்னவெல்லாம் இருக்கின்றது என்பதை குறித்து நாம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ள வசனத்திலிருந்து அறிந்து கொண்டோம். We also learned about how in Luke chapter 15 we not only are taught by Jesus about the prodigal son, but it is also a grand teaching on the character of the father who had those two sons. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே கெட்ட குமாரனை குறித்து இயேசு கிறிஸ்து ஓமையாக சொன்ன படிப்பினையில இருந்து நாம் அந்த குமாரர்களை குறித்து கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த பிதாவினுடைய குணாதிசயத்தை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். That is very important for us when we are learning about wisdom. நாம் ஞானத்தை குறித்து கற்றுக்கொள்ளும் போது அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானதாக இது இருக்கிறது. Just as we understand that the Bible is the source book of wisdom, we must also know that the entire Bible stems from the author who is God himself. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய ஞானத்திற்கு ஆதாரம் என்று சொல்லி நாம் முதல்ல கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, முழு வேதாகமும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு நமக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். That's why it's very important for us to recognize the nature of the Father and to realize that everything that we want is found in the wisdom of God. பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்வதும் அது மாத்திரமல்ல, நாம் எவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளெல்லாம் அவருக்குள் நமக்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து கொள்வதும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது.
Today I want to share with you about a second benefit. நான் இன்றைக்கு இரண்டாவது பலன் நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து உங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறேன். How the fear of God is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று எப்படியாக இருக்கின்றது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Often people long to know what is wisdom exactly. அநேக வேளைகளிலே ஜனங்கள் இந்த ஞானம் என்று சொல்லுகிறீர்களே இதான் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். I can share with you what wisdom is in a few words if you will only be ready to listen to what wisdom is. ஞானம் என்றால் என்ன என்று சொல்லி ஐயா எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஞானம் என்றால் என்ன என்று சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். First let me tell you what knowledge is. முதலிலே அறிவு என்பது என்ன என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வோம். Knowledge is what you take in. அறிவு என்பது நீங்கள் வெளியிலிருந்து உள்ளே எடுத்துக்கொள்வதாக இருக்கிறது. Wisdom is what you bring out in your life. ஞானமானது நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து வெளியே ஜீவியத்திற்கென்று கொண்டு வருவதாக இருக்கிறது. Therefore, you may be a person filled with knowledge, but if you don't do certain things at the right time in a right way, then it boils down to the fact that you lack wisdom. நீங்கள் அறிவு பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்திலே சரியான இடத்திலே செய்யாதிருப்பீர்களானால் அது உங்களுக்குள்ளே ஞானம் குறைபட்டதாக இருக்கிறது என்று சொல்லி அர்த்தமாகிறது. That's why the book of Proverbs deals extensively with wisdom. ஆகவேதான் நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது மிக அதிக அளவில் ஞானத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. If you listen to wisdom, there is blessing. நீங்கள் ஞானத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். Because wisdom helps you act out everything that should be done in the most exemplary manner. நாம் செய்கிற செயல்கள் எல்லாவற்றையும் எப்படி மிக சிறப்பாக செய்ய முடியும் அப்படி செய்யும்படிக்கு நமக்கு உதவுவது ஞானம். If you want to see the person of wisdom in its completeness, then you have no other better example than the Lord Jesus Christ. ஞானத்தின் பரிபூர்ணம் ஆக இருக்கக்கூடிய ஒரு நபரை காண விரும்பினீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர நல்ல உதாரணம் வேறு இல்லை. Because there was no place in his life where he had to redo something because he had done whatever he had done at that point in a wrong way. நான் அந்த இடத்திலே தவறுதலாக செய்துவிட்டேன், திரும்ப புதிதாக நான் செய்யட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு இடத்திலும் செய்ததாக நாம் காணவில்லை. So the best picture we have of a person who lived on this earth and who expressed the highest form of God kind of wisdom is no one else but the Lord Jesus Christ. இந்த பூவுலகிலே வாழ்ந்து தேவனுடைய ஞானத்தை முழுமையாக வெளிப்படுத்தின ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. That means there was not one time Jesus had to redo any act or event because he had done it wrong the first time. நான் முதல் முறையிலே செய்யும்போது தவறாக செய்துவிட்டேன் என்று சொல்லி திருத்தி மீண்டும் ஒரு முறை இயேசு கிறிஸ்து செய்ததாக எந்த ஒரு இடத்திலும் நாம் காணவில்லை என்பதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Now I want you to turn with me please to Proverbs chapter 9 and verse 10. நீங்கள் என்னோடு கூட நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பும்படியாக நான் விரும்புகிறேன். The Bible says in Proverbs chapter 9 and verse 10, the fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the holy is understanding. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதாகமம் நமக்கு இப்படியாக கற்றுத் தருகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு.
Now, I want to go over that verse a little bit slowly so you get the proper implications of what the wise man in the book of Proverbs was talking about. இந்த நீதிமொழிகளை எழுதிய ஞானவான் இங்கே என்ன கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் சரியான விதத்திலே அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த வசனத்தின் ஊடாக நான் மெதுவாக செல்லும்படிக்கு விரும்புகிறேன். When you talk about the fear of the Lord, it's talking about having God and His Lordship in awe in your life. That means you're every day overawed about His Lordship in your life. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லும்போது அது உங்கள் வாழ்க்கையில் தேவனையும் அவருடைய ஆளுகையை பயபக்தியுடன் பெற்றிருப்பது என்பதாகவும் இது உங்கள் வாழ்க்கையில் அவரது ஆளுகையினை அனுதினமும் நீங்கள் கண்டு வியப்படைவது என அர்த்தமாகிறது. It is His Lordship we are talking about here. இங்கே நாம் பேசுவது அவர் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய ஆளுகை குறித்து நாம் பேசுகிறோம். So I want you to mark that word, the Lord. இங்கே கர்த்தருக்கு என்று தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறது, ஆங்கிலத்திலே the Lord என்று சொல்லி சுட்டி காட்டி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Now when you talk about the Lord, you're not talking about Him as one among many. You're talking about the only Lord of your life. ஆங்கில வேதாகமத்திலே the Lord என்று சொல்லி சுட்டி காட்டி மிக அழகாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இருக்கிற நபர்களிலே அவரும் ஒருவர் என்று சொல்லியதாக அல்லாமல் அவரே என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்று நீங்கள் சொல்வதை காட்டுகிறது. So His Lordship is not resented in your life, but His Lordship is something that you are overawed, you are actually in worship of in your life. நீங்கள் அவருடைய ஆளுகையை ஆண்டவர் என்ற அவருடைய ஆளுகையை நீங்கள் அவமதிப்பதாக அல்ல, அது முழுமையாக உங்களை ஆட்கொண்டதாக இருக்கின்றது என்று சொல்லி இதனுடைய அர்த்தமாகிறது. That is the beginning of wisdom. இப்படிப்பட்ட நான் சொல்லும் நிகழ்வு உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதுவே ஞானத்தின் ஆரம்பம். That means that is the first act of wisdom that is in your life, that is acceptable in the sight of God. தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக தேவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு செயல் என்றால் இதுவாகவே இருக்கிறது. Remember I told you wisdom is an act. That means whatever you do is what is revealed as wisdom. நான் ஏற்கனவே சொன்னேன், ஞானம் என்றால் செயல். எது உங்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை நீங்கள் செய்யும்போது அது ஞானமாக இருக்கிறது. Knowledge on the other hand is what you gain or what you take in from either books or experience or circumstances. You learn from it, you take it in. புத்தகம், அனுபவம், சூழ்நிலையின் வாயிலாக நீங்கள் வெளியிலிருந்து உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக ஒன்று இருக்குமானால் அதனை நான் அறிவு என்று சொல்கிறேன். So the first act or the beginning of wisdom in a man's life is when he accepts the lordship of God in his life. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தாமே கர்த்தர் தாமே ஆண்டவர் என்று சொல்லி ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் செயலே அவருக்குள்ளே ஞானத்தின் ஆரம்பத்தின் முதல் செயலாக இருக்கிறது. That's why when you accept Jesus Christ for the very first time into your life as your personal Lord and personal Savior, that is the first act of wisdom. It is the beginning of wisdom in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் இரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஞானம் ஆரம்பித்துள்ளது. That is very important for you to understand. இதை நீங்கள் மிக மிக அவசியமாக புரிந்திருக்க வேண்டும். Today mechanically people read the Bible or mechanically they memorize the scriptures and bring it out by just speaking it, not realizing what the fear of the Lord actually is as an act.
கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது உண்மையில் ஒரு செயல் என்பதை உணராதவர்களாக இன்றைக்கு இயந்திர கதியாக வேதாகமத்தை வாசிப்பது அல்லது வேத வாக்கியங்களை மனனம் செய்வது அல்லது அர்த்தம் புரியாதவர்களாக பேசுகின்றவர்களாக இருக்கின்றனர். They don't understand the fear of the Lord as an act in their life. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு செயல் என்பதை புரியாதவர்களாக இருக்கின்றனர். They think the fear of the Lord is just having some fear in their heart. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொன்ன உடனேயே தங்களுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு பயத்தை பெற்றிருக்க வேண்டுமோ என்று சொல்லியதாக எடுத்துக்கொள்கிறார்கள். They don't realize that the actual meaning of the fear of the Lord is an act on the part of the believer where he is continually submitting and resubmitting to the lordship of God in his life. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவர் என்ற அந்த முழுமையான ஆளுகைக்கு தொடர்ச்சியாக தன்னை ஒப்புக்கொடுத்து அவர் ஏற்றுக்கொள்ளும் ஒரு செயல்தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லியதாக அவர்கள் அறிந்து கொள்ளாதிருக்கிறார்கள். So that is the beginning of wisdom. ஒருவர் இப்படியாக செய்யும்போது அதுவே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. Now from that beginning the wise man tells us, and the knowledge of the holy is understanding. இந்த ஞானம் ஆரம்பிக்கும் போது பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி ஞானி நமக்கு ஒன்றை கற்றுத் தருகிறார். So when you see in that particular verse there are three things actually mentioned for us. நமக்காக இந்த குறிப்பிட்ட வசனத்திலே மூன்று குறிப்புகள் எடுத்து நமக்கு காட்டப்படுகிறது, அதை நாம் பார்க்க வேண்டும். First is wisdom. முதலிலே ஞானம். Number 2 we see knowledge. இரண்டாவது நாம் அறிவு என்பதை குறித்து பார்க்கிறோம். And number 3 we see understanding. மூன்றாவது புரிந்து கொள்ளுதல் அல்லது புத்தி என்பதை குறித்தும் பார்க்கிறோம். Wisdom, knowledge, understanding. ஞானம், அறிவு, புத்தி. Now these three things are very important to us. நமக்கு மிக மிக முக்கியமானவைகளாக இந்த மூன்றும் இருக்கின்றன. The first thing I shared with you is wisdom is an act. நான் முதலிலே உங்களுக்கு கற்றுத்தந்தேன், ஞானம் என்பது நாம் செயல்படும் ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்று சொன்னேன். Whatever we do is either an act of wisdom or an act of foolishness. நாம் என்ன செய்தாலும் அந்த செயல் ஒன்று ஞானத்தினால் செய்ததாக இருக்கும் அல்லது நமது மதீனத்திலிருந்து செய்ததாக இருக்கும். Now before we move to learning about what understanding is, I want to share with you about what knowledge is. புத்தி என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அறிவு என்றால் என்ன என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். Very simply I told you, knowledge is what you acquire or what you take inside. சுருக்கமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அறிவு என்பது வெளியிலிருந்து நீங்கள் உள்ளே உள்வாங்கிக் கொள்வதாக காணப்படும். Now that's talking about knowledge in the normal usage of the word. அறிவு என்ற வார்த்தை பொதுவாக நடைமுறையில் எதற்கு பயன்படுகிறதோ அதை குறித்து பேசுவது. But now I'm going to share with you what knowledge in the spiritual sense is. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அறிவு என்பது என்ன அர்த்தம் தருகிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லட்டும். In this verse from Proverbs chapter 9 and verse 10, we see we are talking about the knowledge of the holy. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இந்த வசனத்திலிருந்து நாம் அறிவை குறித்து பார்க்கும்போது பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லியதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. What is this knowledge of the holy? பரிசுத்தரின் அறிவு என்று இங்கு என்ன அர்த்தம் தருகிறது என்று சொல்லி பார்க்கலாம். Remember, it is knowing
the difference between God and the enemy of a man's life. தேவனுக்கும் மனிதனுடைய சத்துருவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை அறிந்திருப்பது என்று சொல்லி இது அர்த்தமாகிறது. In other words, it's knowing the difference between God and his ways and Satan and his ways. தேவனையும் அவருடைய வழிகளையும் அறிந்திருப்பது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் சாத்தானையும் அவன் செல்லும் பாதைகளையும் அறிந்திருப்பது ஒரு பக்கம். That means if you want knowledge, you have to have the knowledge of God, which can only come from again one source, which is the Bible. இது என்ன அர்த்தம் தருகிறது என்றால், உங்களுக்கு அறிவு, அதாவது தேவனுடைய அறிவு வேண்டுமென்றால் அது வேதாகமத்தில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று. You will know about God, you will know about his word, you will know about his spirit, you will know about his acts, you will know about his righteousness, you will know about his thoughts, everything from the source book called the Bible. வேதாகம் என்ன இந்த மூலத்திலிருந்து அல்லது ஆதாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் அல்லது தேவனுடைய நீதி, அவருடைய சிந்தை என்னவாக இருக்கின்றது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். All what he does, how does he do, or how does God do things, everything is seen and given to us in a written form in the Bible. வேதாகமத்திலே தேவன் என்னவெல்லாம் செய்கைகளை செய்கிறார் என்பது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. If he is a creator, then it's written in the Bible how he creates. அவர் சிருஷ்டிகர் என்றால் அவர் எப்படியாக சிருஷ்டித்தார் என்பது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. How he speaks things into creation. சிருஷ்டிப்பை உண்டாக்குவதற்கு அவர் வார்த்தைகளை அல்லது எப்படியாக பேசினார் என்று சொல்லி நமக்கு கற்றுத் தருகிறது. So these are the ways in which we get knowledge about the Holy One. இப்படிப்பட்ட வழிகளின் வழியாக நாம் பரிசுத்தரின் அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we get that knowledge about the Holy One, we begin to now understand, oh, now I know God is a creator God. Or right now I know God is a healer because I see him at work in the word of God doing things. நாம் இந்த பரிசுத்தரின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இப்படியாக வருகிறது, இவரே சிருஷ்டிகர், இவரே என்னை குணமாக்குபவர், இவரே என்னை வழிநடத்துபவர் என்ற அறிவு நமக்கு கிடைக்கிறது. Now we know the difference that God is creator and he is not a destroyer, he is a healer and not the sickness giver. We begin to differentiate between God and his works and Satan and his works. தேவன் அவருடைய வழிகள், அவர் செயல்படும் செயல்பாடுகள், அவர் சிருஷ்டிகர் என்று சொல்லும்போது அவர் சிருஷ்டிப்பினை எப்படி செய்கிறார் என்பதையும், அவர் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறவர் என்று அறிந்து கொள்ளும்போது நாம் அவர் எப்படியாக தெய்வீக சுகத்தை அறிந்து கொள்கிறார் என்பதையும், அவர் சிருஷ்டிகர், அவர் அளிப்பவர் அல்ல, அவர் உருவாக்குவர் என்பதான வழிகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். So now we have understanding on how to react and how to act. இப்பொழுது நமக்குள்ளே ஒரு புத்தி வருகிறது. அது என்னவென்றால், ஒன்று நமக்கு முன்பாக செயல்படும் போது அதற்கு நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும், அதற்காக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதும் நமக்குள்ளே தோன்றுகிறது. So when we act on our understanding, it translates into acts of wisdom. நம் புத்தியோடு கூட நாம் செயல்படும் போது அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஞானத்தினால் நாம் செய்த செயல்களாக மாறுகின்றது. So you see how intricately the three of them are connected. இந்த மூன்றும் ஒன்றுக்குள் ஒன்று எப்படியாக தொடர்புடையவைகளாக இருக்கின்றன என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்த்தோம். How knowledge of the Holy One produces understanding, and when we have understanding, how our acts are based on our understanding, and that becomes acts of wisdom. பரிசுத்தரின் அறிவை நாம் பெற்றுக்கொண்டு
நாம் புத்தியோடு கூட செயல்படும் செயல்கள் யாவும் ஞானத்தோடு கூட நாம் செயல்பட்ட செயல்களாக வெளிப்படுகின்றன அல்லது காணப்படுகின்றன என்று சொல்லியதாக நாம் அறிந்து கொள்கிறோம். But all this can only fall into place when we begin our act of submitting to the lordship of God. ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது மாத்திரமே இங்கே நான் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கின்றன என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். Sadly, there are many people today who long to have knowledge about spiritual things, but they have never submitted to the lordship of God. இன்றைக்கு சோகமான விஷயம் என்னவென்றால், ஆவிக்குரிய அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள், ஆனால் தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்புக்கூடாது இருக்கிறார்கள். So the very beginning of wisdom is absent in their life. ஞானத்தினுடைய ஆரம்பத்தின் முதல் நிபந்தனையை அவர்கள் நிறைவேற்றாதது இருக்கிறார்கள். So now they are trying to live on their own terms without submitting to the lordship of God, and they are just trying to understand and gain knowledge of the Holy One, which doesn't amount to anything good. தேவனுடைய ஆளுகைக்கு தங்களை விட்டுக் கொடுக்காமல் தாங்கள் எப்படியாக தங்களுடைய மனதின்படி வாழ வேண்டுமோ அப்படியாக வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு பரிசுத்தரின் அறிவு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள், ஆனால் அது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்காது. That is what happens when people run after mere knowledge. வெறும் அறிவு, இதை நான் பெற்றால் போதும் என்று சொல்லி அதற்கு பின்னாக ஜனங்கள் செல்லும்போது இப்படியாகவே சம்பவிக்கும். And that is what the preacher in the book of Ecclesiastes bemoans when he says there is much grief in just following after knowledge. நாம் அறிவு பெருத்தலை விரும்பி அறிவுக்கு பின்னாலே செல்லும்போது என்ன சம்பவிக்கும் என்று சொல்லியதை பிரசங்கியின் புத்தகத்திலே பிரசங்கி அதை குறித்து அதிகமாக புலம்புவதாக அல்லது பேசுவதாக நாம் பார்க்கிறோம். Look at Ecclesiastes chapter 1 and verse 18. நாம் பிரசங்கியின் புத்தகம் முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பலாம். I want you to mark that scripture down, and that scripture is talking about the vanity of just running after something which doesn't produce the real blessing. இந்த வேதாகம வாக்கியத்தை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். இது உண்மையான ஆசீர்வாதத்தை தராத ஒன்றின் பின்னால் மாயையாக பின் செல்வதை குறித்து பேசுகிறது. Now, why is the writer of the book of Ecclesiastes bemoaning and talking about this particular grief and sorrow that is caused? இந்த சலிப்பு அல்லது இந்த கவலை ஏன் உண்டாயிற்று என்று சொல்லியதாக பிரசங்கின் புத்தகத்திலே இதை எழுதின ஆக்கியோன் ஏன் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். Because when you run after earthly knowledge, earthly wisdom, it produces a disharmony in a man, and the end result is grief and sorrow. ஒரு மனிதன் உலக பிரகாரமான அறிவு உலக பிரகாரமான ஞானத்துக்கு பின்னாலே செல்லும்போது அவனுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் அவனுக்குள்ளே கவலையும் துக்கமும் உண்டாவதாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். So finally, when you see a man who's not submitted to the lordship of God, trying to gain knowledge or trying to gain wisdom, it produces instead in the man's life grief and sorrow rather than the blessing of enjoying the presence of God more and more. தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு நான் உலகத்தின் பிரகாரமான ஞானத்திற்கு பின்னாக செல்லுகிறேன் என்பதாக ஒரு மனிதர் காணப்படுவாரானால் அவருடைய வாழ்க்கையிலே கவலையும் நோவு பெருத்ததாகவே காணப்படும். That's why when you read the book of Ecclesiastes, you look at a picture of a man who has moved away from the fear of the Lord and is now trying to get understanding
gain knowledge and wisdom by his own efforts in the natural world. உலக பிரகாரமான உலகிலே தன்னுடைய சொந்த முயற்சிகளினாலே நான் இங்கே சொன்ன ஞானம், அறிவு, புத்தி என்பவைகளை எப்படியாவது தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவைகளுக்கு பின்னாக சென்ற ஒரு மனிதனை குறித்து பிரசங்கி இங்கே அவருடைய புத்தகத்தில் எழுதுவதை பார்க்கிறோம். I wanted to highlight the word much grief, verse 18, much grief and increased sorrow. இந்த இரண்டு வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சலிப்பு உண்டாகும், நோவு பெருத்திடும் என்று இருக்கிறது. When you understand this, you will recognize the fact that in the world you see this happening all the time. நீங்கள் இதன் பின்னணியிலே பார்க்கும்போது உலகத்திலே அநேக இடங்களிலே நான் சொன்ன இவைகள் சம்பவிப்பதை காண முடியும். You see people becoming bitter, angry, hateful. Why? Because they are following an earthly means of acquiring knowledge. அறிவை உலக பிரகாரமாக எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அதற்கு பின்னாக ஓடும்போது அவர்களுக்குள்ளே சலிப்பும், அவர்களுக்குள்ளே கவலையும், அவர்களுக்குள்ளே மனோ துக்கமும் உண்டாவதை நாம் பார்க்கிறோம். And the end result is grief and increased sorrow. அதனுடைய முடிவு நாம் பார்ப்போமானால் அங்கே சலிப்பு நிச்சயமாக இருக்கும், நோவு பெருத்ததாகவே இருக்கும். I want you to turn with me please to Psalm 111 verse 10. நீங்கள் என்னோடு கூட சங்கீதம் புத்தகம் 111 அதிகாரம் 10 வசனத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பும்படிக்கு நான் விரும்புகிறேன். Let me read this verse to you. The fear of the Lord is the beginning of wisdom. A good understanding have all they that do his commandments. His praise endureth forever. நான் உங்களுக்காக சங்கீதம் 111 10 வசனத்தை வாசிக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். There again you see a combination of the three things in operation. நான் சொன்ன இந்த மூன்று ஒன்றாக சேர்ந்து செயல்படும் ஒரு செயல்பாட்டினை இந்த வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். Knowledge is seen in knowing his commandments. அவருடைய கற்பனைகளை அறிவது அறிவு என்று சொல்லியதாக இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Then when you do what his commandments tell you, because you have understanding, the Bible says that understanding is good understanding. நீங்கள் வேதாகமம் கற்றுக் கொடுக்கிற கற்பனைகளின்படி செய்கிறவர்களாக காணப்படுவீர்களானால் உங்களிடத்திலே நற்புத்தி உண்டு எனவும், அப்படியாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் புகழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் என்றும் நமக்கு கற்றுத்தருகிறது. So the word good understanding is talking about doing God's commandments. தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு வருவதே நமக்கு புகழ்ச்சி உண்டாகும்படிக்கு நாம் செய்கிற செயல்கள் அல்லது நற்புத்தியோடு கூட செய்கிற செயல்கள் என்று அர்த்தமாகிறது. But all this begins only with the fear of the Lord, which means you are in awe about the lordship of God in your life. இப்படி நான் சொன்ன யாவும் உங்களுக்குள்ளே நிறைவேற வேண்டுமானால் அது ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் கர்த்தருடைய ஆளுகைக்கு என்னை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லியதான ஆர்வம் நமக்குள்ளே எப்பொழுதும் காணப்படுவதையே இது காட்டுகிறது. So that is a reward by itself. இப்படியான ஒரு பயம் அல்லது நமக்குள்ளே ஆர்வம் இருக்குமானால் அதுவே நமக்கு பலன் கொண்டு வருகிறதாக இருக்கும். So when you say wisdom and the benefits of wisdom, you must understand that every act of yours, when it is falling into line with divine wisdom, is going to be fruitful and fruit bearing. நாம் ஞானத்தினால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். நாம் செய்கிற செயல்கள் யாவும்
தேவனுக்கு அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே செய்யப்படுகிற செயல்களாக இருந்து அவருடைய ஞானத்தினாலே நாம் செய்வதாக இருக்கும்போது அது நமக்கு பலன் கொண்டு வருகின்றவைகளாக அவைகள் பலன் கொண்டு வருகிறவைகளாக இருக்கும். Before I close, I'd like to share with you one more scripture about how the benefit we receive from the wisdom of God is so useful for us. நமக்கு தேவனுடைய ஞானத்தினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஆதாயம் எப்படி உதவிகரமாக இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டும் மற்றொரு வேத வாக்கியத்தை உங்களுக்காக எடுத்து வாசித்துவிட்டு இந்த செய்தியை முடிக்கும்படியாக விரும்புகிறேன். I want you to turn to the book of Job, Job chapter 28 and verse 28. நீங்கள் யோபுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதாகமத்தை என்னோடு கூட திருப்பும்படிக்கு விரும்புகிறேன். Now this is a word that we have that was spoken by Job himself. யோபு தாமே பேசினதாக காணப்படும் வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். Job 28:28. And unto man he said, Behold, the fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding. யோபு 28:28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். Very clearly you see how Job is talking about the three intricate things: wisdom, knowledge and understanding in that one verse. இந்த ஒரே வசனத்திலே யோபு நான் சொல்லிக் கொடுத்த ஞானம், புத்தி, அறிவு இந்த மூன்றை குறித்தும் பேசுவதை இங்கே பாருங்கள். He is talking about how God himself looks to man and tells him something. தேவன் அவர்தாமே மனுஷனை நோக்கி ஒன்றை சொல்லுகிறார் என்று சொல்லி யோபு சொல்வதை பார்க்கிறோம். And that's why I want to bring your attention to this particular verse. ஆகவேதான் இந்த குறிப்பிட்ட வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பும்படிக்கு நான் விரும்புகிறேன். This is not the words of a man who gained knowledge. This is the words of God himself to man, spoken by God to man. இந்த வசனத்தை பேசினது ஒரு அறிவு பெற்றவர் பேசினதாக அல்ல, மனுஷனுக்கு தேவன் தாமே மனுஷனிடத்திலே பேசின தேவன் தாமே பேசின வார்த்தைகள். That's right. You look at verse 28, it says, Behold, the fear of the Lord, that is wisdom, and to depart from evil. Remember, I told you the knowledge of the holy is understanding. So, to depart from evil, when you understand good from evil, that is knowledge. The Bible says, and when you depart from it, it is understanding. That means with understanding, you see your operations are converted into acts of wisdom. இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். முதலிலே ஞானத்தை குறித்து ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது பொல்லாப்பை விட்டு விலகுவது என்று சொல்லும்போது அது நன்மை எது தீமை எது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கக்கூடிய அறிவை சார்ந்ததாக இருக்கிறது. அப்படியாக அந்த அறிவை பெற்று நாம் அதை விட்டு விலகும் செயலை செய்யும் போது நாம் புத்தியை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறது. So you begin with the awe of God's lordship that sparks off a knowledge between good and evil, God and the devil, and then when you start yielding to good and shunning evil, it becomes understanding, which translates into every act of wisdom in your life. இது எப்படியாக ஆரம்பிக்கிறது? நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஆரம்பிக்கிறது. அது ஞானம். அப்படியாக நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்போது நாம் பொல்லாப்பானது எது நல்லது எது என்று சொல்லி அறிந்து பொல்லாப்பை விட்டு விலகி நாம் செயல்படும் போது புத்தியோடு கூட தேவனுடைய ஞானத்தோடு கூட நடந்து கொள்வதாக இது காணப்படும். So the next time
you are wanting wisdom, don't just stop by asking God, give me wisdom, but you move in line with how wisdom operates by spending time in the Bible, getting the knowledge of the holy, asking God for understanding about holiness and the way holiness operates. The word holiness is nothing else but a difference between the way God operates and the devil operates. And then you act on the understanding you have about holiness, and that becomes wisdom. நீங்கள் இனி ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்களானால், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும் என்று கேட்பதற்கு பதிலாக நீங்கள் அவருடைய ஆளுகையை அறிந்து, அவர் எனக்கு ஆண்டவர், தேவனே எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்து, அவருடைய வார்த்தையாகிய கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து, பொல்லாப்பானது எது நன்மையானது இது எது என்று சொல்லி அறிந்து, அதிலே பொல்லாப்பானதை விலக்கிவிட்டு நன்மையானதை செய்யும்போது நீங்கள் புத்தியோடு கூட ஞானத்தோடு கூட நடந்து கொள்கிறவர்களாக காணப்படுவீர்கள். So may this benefit of having more and more acts of wisdom manifest in your life be your portion as you learn from the Word of God and by the Holy Spirit how divine wisdom is given to a man. அதிகமாக ஞானமாக நடந்து கொள்ளும் செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பலனை பெற்றுக்கொள்வது, நீங்கள் தேவனுடைய ஞானம் ஒரு மனிதனுக்கு எப்படி தரப்படுகின்றது என்பதை தேவனுடைய வார்த்தையில் இருந்தும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடையதாக மாறட்டும். Let's bow our heads in prayer, please. நாம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Father, in Jesus' name we thank you for helping us understand more and more about wisdom, which is the need of the hour. இந்த வேளையின் மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய ஞானத்தை குறித்து அறிந்து கொள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு கற்றுத் தந்தபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. May your holy anointing rest upon everyone who is listening to the sound of our voice this very moment in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே எங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அபிஷேகம் தங்கட்டும் என்று சொல்கிறோம். I pray that your precious Holy Spirit, the divine helper, will help your children who are listening to understand. The more they submit to your lordship, the more they will see godly divine wisdom in operation. உம்முடைய மேலான பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக உதவியாளர் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய ஆளுகைக்கு அவர்களை அதிகமாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர்கள் தெய்வீக ஞானம் செயல்படுவதை காணட்டும் அப்பா. May they walk in victory right through the year 2021. இந்த 2021 வருடம் முழுவதும் நாங்கள் ஜெயம் பெற்றோம் என்று சொல்லியதான ஒரு முன்னேற்றத்துடன் இவர்கள் ஜீவிக்கட்டும் அப்பா. May you reveal new opportunities, new strategies, new openings, new ways of doing things to them by the wisdom of God. தேவனுடைய ஞானத்தினாலே புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள், புதிய தருணங்கள் ஆண்டவரே அவர்கள் எப்படியாக செயல்படுவது என்பதற்குரிய புதிய வழிகளை இந்த வருடத்திலே நீர் இவர்களுக்கு காட்டியருள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். May they see new souls in the kingdom. May they see new friends. Lord, may they see new business partners. May they see everything new in this new year that you are opening up to them for your glory through the wisdom of God. தேவனுடைய ஞானத்தினாலே உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த புதிய வருடத்தை திறந்து கொடுத்திருக்கிறீர். இந்த புதிய வருடத்திலே இவர்கள் புதிய சந்தர்ப்பங்களை, புதிய நண்பர்களையும், புதிய வழிகாட்டுதல்களையும், புதிய ஆண்டவரே அவர்களுடைய வியாபார
ஆண்டவரே அவர்களுடைய வழிகளையும் அவர்கள் திறவு விடத்தாக காணப்படட்டும் அப்பா. May they see themselves as new weapons of war that you have prepared against all forms of evil and uncleanness that is operating in the spiritual realm. ஆவிக்கிற உலகிலே காணப்படுகிற பொல்லாத ஆவிகள் அல்லது பொல்லாதவைகள் அசுத்தமானவைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்ட புதிதாக்கப்பட்ட ஒரு ஆயுதமாக இவர்கள் இந்த புது வருடத்திலே தங்களை காணட்டும். May they have a new anointing for this particular year 2021 that will bring forth new fruit in their life, O Lord. ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே புதிய பலன்களை கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த 2021 வருடத்திலே இவர்கள் பெற்றதாக இருக்கட்டும் அப்பா. Cover them under the blood. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. Give them the power to walk in the victory of Christ. கிறிஸ்துவினுடைய ஜெயத்தினை பெற்றவர்களாக எடுத்தவர்களாக இவர்கள் முன்னேறி செல்கிறவர்களாக இருக்கட்டும் அப்பா. May they see the new hope you have put in their spirit. இவர்களுடைய ஆவியிலே நீர் இந்த வேளையிலே விதைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர்கள் காண்கிறதாக இருக்கட்டும். We thank you and we give you all praise. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், சகல துதியையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். In Jesus' name we pray and everybody said amen. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். Amen. Now may the blessing of God the Father, the blessing of God the Son, and the blessing of God the Holy Spirit rest and abide with each one of us, both now and until Jesus comes again. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் தூய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென் and amen. How wonderful it has been to bring this word to you. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு இந்நாளிலே கொண்டு வருவது எவ்வளவு அற்புதமான செயல் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். May you truly benefit from learning more about godly divine wisdom. தேவனுடைய தெய்வீக ஞானத்தை குறித்து நாம் அதிகமாக அறிந்து வருவது நமக்கு அதிக பலன்களை கொண்டு வருவதாக இருக்கும். May you have the blessing of sharing this teaching with others as well. இந்த போதனையின் லிங்க் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. நீங்கள் அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். God bless you. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். Make sure you don't miss receiving our free monthly newsletter, The Pulpit, which contains a 4-part teaching series on various Bible topics that will help you live in victory. You can read it online by going to christchapel.in.
and click on eBook Library, where you will find all our newsletters available. To receive a physical copy of Pulpit, you can go to christchapel.in and click on Join Now, and fill in your complete postal mailing address along with your contact mobile number, and we will be happy to send it to you free and postpaid. Should you want to receive the newsletter via email, do include your request along with your current email ID. Thank you and God bless.